பாராடும் என் நெஞ்சமே புகழிடம் மறந்தாயோ பாராடும் இயேசு உண்டு பதராதே மனமே போராடும் என் நெஞ்சமே புகழிடம் மறந்தாயோ பாராடும் இயேசு உண்டு பதராதே மனமே ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே கிருபைநாதர் ஸ்தோத்திரம் அப்பா. அலைகடல் நடுவினிலே அமிழ்ந்து போகின்றாயோ அலைகடல் நடுவினிலே அமிழ்ந்து போகின்றாயோ கரம் நீட்டும் இயேசுவை பார் கரை சேர்க்கும் துணை அவரே கரை நீட்டும் இயேசுவை பார் கரை சேர்க்கும் துணை அவரே ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாத சமூகத்திலே ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாத சமூகத்திலே கிருபைநாதரே கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி சொல்லு நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி சொல்லு ஆனந்தம் பேரானந்தம் அருள்நாதர் சமூகத்திலே ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே வருங்கால பயங்களெல்லாம் வாட்டுதோ அனுதினமும் வருங்கால பயங்களெல்லாம் வாட்டுதோ அனுதினமும் அருள்நாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு அருள்நாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே போராடும் என் நெஞ்சமே புகழிடம் மறந்தாயோ பாரா
போராளும் இயேசு உண்டு. பதறாதே மனமே. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. போராட்டங்களுக்கு முடிவை தருகிறவர், எல்லா யுத்தங்களுக்கும் ஒரு ஓய்வை தருகிறவர் இந்த நாளிலும் உங்களுக்கு ஒரு நன்மை செய்வார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர்ல, கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளையும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நிரப்பி நன்மை செய்து நடத்துவார். இன்றைக்கும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். யூதா 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில், ஒரு அதிகாரம் தான், 24வது வசனம் இப்படி சொல்லுகிறது: வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மாசற்றவர்களுமாய் நிறுத்த வல்லமை உடையவருக்கே மகிமை உண்டாவதால். நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? முடிவு பரியந்தம் நம்மளை நிலைநிறுத்தி காக்க வல்லவர். அதனால தான் வசனம் சொல்கிறது வலுவாதபடி காக்கிறவர். வலுவாதபடி. மனுஷனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, காலையில் ஒன்று சொல்லுவார், இதுதான், இதில் நான் உறுதியாக இருப்பேன். மாலையில் சொல்வார், நான் தெரியாமல் பண்ணிட்டேன். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம்ல, என்னத்தையாவது பேசிடுவாங்க, அப்புறம் ப்ரெஸ் மீட்டிங் கூப்பிட்டு என்னை மன்னிச்சுக்கின்றுவாங்க. இதெல்லாம் சர்வசாதாரணமாக நான் தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆண்டவர் அப்படி இல்லை, நம்மை வலுவாமல் காக்கிறவர். நம்முடைய பேச்சில் வலுவாமல், நடவடிக்கையில் வலுவாமல், வாழ்க்கையில் நீதியில் பரிசுத்தத்தில் வலுவாதபடி நம்மை பாதுகாத்து நிலைநிறுத்த வல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. பல வேளைகளில் நமக்கு தடுமாற்றம் வரும். நம்ம செய்கிறது சரிதானா, தெய்வ சித்தந்தானா, கரெக்டாக தான் செய்கிறோமா, இல்லை இதில் தவறு நடக்கிறதா, ஒரு குழப்பம் வரும், தடுமாற்றம் வரும். தமிழில் சொல்லுவாங்களே, யானைக்கும் அடி சறுக்கும் அப்படின்ற மாதிரி இது நடக்கும். இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நம்மளை வலுவாதபடி காக்கவும் நிலைநிறுத்தவும் வல்லவர் யார் தெரியுமா? அவர்தான் அவருடைய சன்னிதானத்தில் நிறுத்துகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேதம் அவரை பற்றி அழகாய் சொல்லுகிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது 17ஆம் சங்கீதம் 5 சொல்லுகிறார், எங்கள் கால்கள் வலுவாதபடி எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். எவ்வளோ அருமையான வசனம் இல்லை? எங்கள் கால்கள் வலுவாதபடி, எங்கள் நடைகளில் வலப்பக்கமோ இடப்பக்கமோ சாஞ்சி மனம் போன போக்கில் போகாதபடி உம்முடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றி நடக்க எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும் அப்படின்றார். அதனால தான் நம்ம கர்த்தருடைய வேதத்தை அனுதினமும் வாசிக்கிறோம். இந்த வேத வசனத்தை வாசிக்கும்போது நம்ம வலப்பக்கமோ இடப்பக்கமோ சாயாமல் தேவனுடைய வழியில் நடக்க இந்த வார்த்தை நம்முடைய கால்களுக்கு என்னவாயிருதான்? தீபமாக மாறியிருதான். சங்கீதம் 119 105 பார்க்கும்போது, நான் நடக்கும் பாதைக்கு வெளிச்சமும் உடைய வார்த்தை, செல்லுகிற வழிக்கு பாதையும் வெளிச்சமும் அதுவே என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நம்முடைய நடைகள் பிறழாமல் வலுவாமல் நம்மை நடத்துகிறது கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நமக்கு இருமனம் வேண்டாம், வலுவுகிற இருதயம் வேண்டாம். சாலமோனை பார்த்தீங்கன்னா பெரிய ராஜா, அமைதியின் மன்னன், எல்லா ஆலயம் கட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஜெபம் பண்ணும்போதே மகிமை இறங்குச்சு. ஆனால் தன்னுடைய வீட்டை, இருதயத்தை, ஆத்துமாவை கட்டத்தரல. ஆண்டவர் ஆலயத்தை கட்ட சொன்னார், இவர் எக்ஸஸாக போய் லீபோனின் வனம் என்ற ஒரு மாளிகை கட்டிட்டார். ஏன்னா இவர் யார் யார கள்ள உறவில் இருந்தாரோ அந்த பெண்கள், எகிப்திய பெண்களுக்கு அவர்களோடு நீ
நீ பிரவேசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் கட்டளை இருந்தார். மனம் திரும்பாமல் என்னை நம்பாத ஆட்களோடு உனக்கு உறவு வேண்டாம், பிஸ்னஸ் வேண்டாம், வேலை வேண்டாம், திருமணம் வேண்டாம். இல்லை இவ்வளோ பணம் தரேன்னாங்க, அவ்வளவு நகை கொடுக்குறேன்னாங்க. ஐயா, இயேசு இருக்கிறாரா? நீங்கள் தானே முதல்ல பார்க்கணும். யார் முக்கியம்? சொல்லி அவன் பாருங்க, ஆண்டவர் சொல்லி மீறி போய் எகிப்திய பெண்களோடு இச்சை வைத்து வசனம் சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அங்கு அவன் அந்த பெண்கள் அவனுடைய இருதயத்தை சாய பண்ணாங்களாம், வலுவ பண்ணிட்டாங்க. தேவனை விட்டு பிரித்து அவனுடைய கடைசி வாழ்க்கையை அவங்க கன்றுக்குட்டிக்கு தன்னை அடிமையாக்கி அதுதான் தெய்வம் சொல்லி ஆண்டவரை புறக்கணிக்க வச்சுட்டாங்க. வலுவாதபடி காக்கிறவர் யாரு? நம்முடைய தேவன். ஆகவே தான் இன்றைக்கு நம்ம மிகுந்த எச்சரிக்கையாக இந்த உலகத்தில் நம்ம ஜீவிக்க வேண்டும். பண ஆசை பாருங்க, வேலை வேலை வேலை, பணம் பணம் பணம்னு ஓடுறோம். ஜெபிக்க நேரம் இல்லை, கர்த்தரை தேட துதிக்க நேரம் இல்லை. இன்னைக்கு ஆண்டவரை முதல்ல வைங்க. அவருக்குள்ள உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க. அதனால தான் அப்பதான் வலுவாதபடி உங்களை காக்கிற தேவன் தமக்கு முன்பாக மகிமையில நிறுத்தி உங்களை நிலைநிறுத்த வல்லவர் என்று சொல்லுகிறார். ஆகவே இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஆண்டவர் வலுவாதபடி உங்களை நிலைநிறுத்தி முடிவு பரியந்தம் அவருக்குள் நிலைத்திருக்கவும் அவராலே உங்கள் வாழ்க்கை கட்டி எழுப்பப்படவும் இந்த நாளில் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்து தன்னுடைய கிருபையால் நிரப்பி நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. யாரெல்லாம் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியில் இணைந்து ஆண்டவரை வலுவாதபடி எங்கள் கால்களை நிலைநிறுத்தும், எங்கள் இருதயம் சாயாதபடி வலுவாதபடி உமக்குள் நிலைநிறுத்தும் என்று சொல்லுகிறார்களோ அத்தனை பேருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை காத்து அவர்களை வல்லமைப்படுத்தும்படி கெஞ்சுகிறோம். இந்த நாளில் உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் அவர்கள் வேலையிலும் தொழிலிலும் படிப்பிலும் நடத்துவதாக ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிர் உள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்களும் பார்க்கணும், மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். ஆமீன்.